இந்நாளிலே நம் மத்தியிலே வேர்ல்ட் விஷன் என்ற ஊழிய ஸ்தாபனத்தின் பிரதிநிதிகள் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட வகையிலே சகோதரர் தவசிலன் தோனி என்பவர் நம் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொண்டு வரும்படியாகவே, அதே நேரத்தில் அவர்களுடைய ஊழியங்களை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்நாளிலே வந்திருக்கிறார்கள். அவர் ஆங்கிலத்தில் நம்மிடத்தில் பேசுவார். அதை மொழிபெயர்க்கும்படியாக சகோதரி ஜாஸ்மின் அடைக்கலம் அவர்கள் நமக்காக இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை செய்யும்படியாக இருக்கிறார்கள். அவர்களை கரம் தட்டி நாம் வரவேற்போமாக. Good morning, church. I'm Tony from World Vision Malaysia and I work as a church relations executive. என்னுடைய பெயர் டோனி. நான் வேர்ல்ட் விஷன் மலேசியாவிலிருந்து வருகிறேன். அங்கு திருச்சபைகளை ஒருங்கிணைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். My job is to preach God's word and to share about World Vision's work throughout the world. என்னுடைய பணியானது தேவனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லுவதும், அதே வேளையிலே இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளிலும் வேர்ல்ட் விஷன் என்னும் இந்த ஸ்தாபனம் எத்தகைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதுமே ஆகும். I want to thank Reverend Jaswinder for giving me this opportunity to preach and share this morning. இந்த வேளையிலும் நான் ரெவரண்ட் ஜஸ்விந்தர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இத்தகைய ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்தபடியினாலே. I know Reverend Jaswinder for about 5 years now through the diocesan youth camp, and since then we have been in touch. எனக்கு ரெவரண்ட் ஜஸ்விந்தர் அவர்களை 5 வருடமாக தெரியும். முதன்முறையாக திருமண்டலத்தின் இளைஞர் முகாமிலே நாங்கள் சந்தித்தோம். So before we begin, can we open in a word of prayer? நாம் ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை செய்து நாம் ஆரம்பிப்போம். Let's pray. Our heavenly Father, we pray and ask that you will reveal your word to us this morning. எங்கள் பரமபிதாவே, நீர் உமது வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Help us to see that life in abundance can only be found in your Son Jesus Christ. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிபூரணத்துவ வாழ்க்கையை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். May the words of my mouth and the reflections of our heart be acceptable unto you, God. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். I'll be preaching from John chapter 10 verses 1 to 18, and the title of my sermon this morning is I came that they may have life abundantly. நான் இந்த காலை வேளையிலே உங்களோடு யோவான் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள அந்த பாகத்திலிருந்து பிரசங்கிக்க விழைகிறேன். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பானது நானோ அவர்களின் ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்பதே. Okay, slide 1. This is slide 2. The other previous one, first one. The other one. Yes, thank you. Please allow me to read the passage once. It will be good if we can turn to our Bible passage as well. என்னை ஒரு முறை இந்த தலைப்பின் வழியாக செல்ல நீங்கள் அனுமதி கொடுங்கள். அதற்கு பிறகு மற்ற காரியங்களை குறித்து நாம் பேசலாம். John chapter 10 verses 1 to 18. யோவான் 10வது அதிகாரம் முதல் 18 வசனங்கள். Sister Jasmine, I will read one verse. Now I'll read 9 verses and then you read in Tamil and then we'll go ahead, okay? Sure. Truly, truly, I say to you, he who does not enter the sheepfold by the door, but climbs in by another way, that man is a thief and a robber. But he who enters by the door is the shepherd of the sheep. To him the gatekeeper opens. The sheep hear his voice, and he calls his own sheep by name and leads them out. When he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. A stranger they will not follow, but they will flee from him, for they do not know the voice of strangers. This figure of speech Jesus used with them, but they did not understand what he was saying to them. So Jesus again said to them, Truly, truly, I say to you, I am the door of the sheep. All who came before me are thieves and robbers, but the sheep did not listen to them. I am the door. If anyone enters by me, he will be saved and will go in and out and find pasture.
முதலாவது யோவான் 10வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் சொல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Verses 10 to 18. The thief comes only to steal and kill and destroy. I came that they may have life and have it abundantly. I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep. He who is a hired hand and not a shepherd, who does not own the sheep, sees the wolf coming and leaves the sheep and flees. And the wolf snatches them and scatters them. He flees because he is a hired hand and cares nothing for the sheep. I am the good shepherd. I know my own, and my own know me, just as the Father knows me, and I know the Father, and I lay down my life for the sheep. And I have other sheep that are not of this fold. I must bring them also, and they will listen to my voice. So there will be one flock, one shepherd. For this reason the Father loves me, because I lay down my life that I may take it up again. No one takes it from me, but I lay it down of my own accord. I have authority to lay it down, and I have authority to take it up again. This charge I have received from the Father. இப்பொழுது யோவான் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையா ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்து கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். Thank you, sister. We see that Jesus starts off by saying, "Truly, truly, I say to you." இங்கு நாம் இயேசுவானவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறி தூங்குவதை நாம் பார்க்கிறோம். It looks like Jesus is emphasizing his words here. இதை பார்க்கும் பொழுது இயேசுவானவர் மிகவும் அழுத்தம் திருத்தமாக இந்த வார்த்தையை கூறுகிறார் என்று கவனிக்கிறோம். I think it's good to first understand what led to Jesus saying this sentence. முதலிலே நாம் கண்டுகொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசுவானவர் எதனால் இந்த வசனத்தை சொல்ல விளைகிறார் என்பதை நோக்க வேண்டும். Why is he saying it and to whom? ஏன் அதை சொன்னார், யாருக்காக அதை சொன்னார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். The clue can be found in the previous chapter. இதற்கான விளக்க குறிப்போ தடயமோ இதற்கு முந்தின அதிகாரத்திலே நாம் காண முடியும். Don't worry, you don't have to read the whole chapter. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த
9வது அதிகாரத்தையும் முழுவதும் வாசிக்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும். Let me tell you what happened in the previous chapter. அந்த அதிகாரத்திலே என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். Now there was a man born blind. He was old and he was a beggar. அந்த அதிகாரத்திலே நாம் காண்கிறோம், பிறவியிலே குருடனான ஒரு மனிதனை, அவன் வயோதிகனாகவும் பிச்சை எடுக்கிறவனாகவும் இருக்கிறான். Blind, old and beggar. Remember that. குருடன், வயோதிகன் மற்றும் பிச்சைக்காரன். Now this man was begging by the roadside and Jesus saw him. Jesus healed him and people realized that now he can see. இயேசுவானவர் அவனை கண்டபோது அவன் பாதை அருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இயேசுவானவர் அவரை குணமாக்கினார். அதன் பிறகு ஜனங்கள் கண்டு கொண்டது என்னவென்றால் அவனால் பார்க்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். So people asked him, what happened to you? You can see. So he said, Jesus healed me. அவர்கள் எல்லாரும் அவனை கேட்ட பொழுது, உனக்கு என்ன நடந்தது, நீ இப்பொழுது பார்க்க முடியுமா என்று கேட்ட பொழுது அவன் கூறியது, ஆம், நான் பார்க்க முடியும், இயேசுவானவர் என்னை குணமாக்கினார் என்று கூறினான். They immediately brought him to the Pharisees to show this miracle. உடனே அவர்கள் அவனை பரிசேயர்களிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் இந்த அற்புதத்தை குறித்து பேசினார்கள். Or maybe they were just skeptical about this particular healing. ஆனால் அவர்களால் இதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே, சந்தேகப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். Now the Pharisees are a group of Jewish leaders who didn't like Jesus due to his teaching and who he claimed he was. இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் யூதர்கள் மார்க்கத்தின் தலைவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவானவரை பிடிக்கவில்லை, ஏனென்றால் அவருடைய போதனையை பிடிக்கவில்லை. அவர் தான் யார் என்று சொன்னதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. And they found it hard to handle this situation that the man who was blind is now healed. அவர்களாலே இதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு குருடனான மனிதன் இப்பொழுது சுகப்பட்டிருக்கிறான், அவனால் பார்க்க முடியும் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. How can Jesus, a man who is not even one of us, who breaks the Sabbath and even calls himself God, do such a great thing as this? எப்படி இயேசுவானவர் என்கிற இந்த ஒரு மனிதன், அவர் நம்மில் ஒருவர் கூட இல்லை, இருந்தாலும் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறிவிட்டார், அதன் மட்டும் அல்லாதபடிக்கு தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆனாலும் இத்தனை பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்பதை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. But when they got to know the truth, they just couldn't accept the fact. ஆனால் அவர்களுக்கு உண்மை தெரிந்த பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Jesus really did heal this man who was born blind. ஆனால் இயேசுவானவர் உண்மையிலேயே பிறவி குருடனாய் இருந்த இந்த மனிதனை அவர் குணமாக்கினார். And this miracle happened on a Sabbath day. ஆனாலும் அவர் இந்த மனிதனை ஒரு ஓய்வு நாள் அன்று அவனை குணமாக்கினார். Now the Jews rested on the Sabbath day and they should not do any work on that day. யூதர்கள் ஓய்வு நாள் அன்று உண்மையிலேயே ஓய்வு எடுத்தார்கள். அவர்கள் எந்த ஒரு பணியையோ வேலையோ செய்ய மாட்டார்கள். Some of us even open our laptops and check our emails, right, on Sundays. நம்மில் பலர் நாம் இருக்கிற இமெயிலோ அல்லது நமக்கு வருகின்ற எல்லா கடிதங்களையும் அந்த நாளிலே நாம் செக் பண்ணுவோம், அதை பார்ப்போம். But the Jews even consider healing as a no during the Sabbath. ஆனால் யூதர்கள் ஒரு குணமாக்குதலை கூட அது ஒரு பணி, அதை செய்யக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். See how legalistic have they become. அவர்கள் எவ்வளவு அதிகமாக சட்ட திட்டங்களுக்கும் பாரம்பரிய முறைமைகளுக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள் என்று இங்கு காணலாம். Today in Israel you will be surprised to find something called the Sabbath lift. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், அங்கு ஓய்வு நாள் மின் தூக்கி என்று ஒன்று இருக்கிறது. On the Sabbath people enter this lift and it goes to every single floor, so the person does not require to press any buttons. இந்த ஓய்வு நாள் அன்று ஜனங்கள் அந்த மின் தூக்கியிலே லிப்டிலே அவர்கள் உள்ளே சென்ற பிறகு அவர்கள் எந்த ஒரு பட்டனையும் அழுத்த தேவையில்லை. அது தன்னாகவே ஒவ்வொரு மாடியிலும் அது நிற்கும். ஏனென்றால் அந்த பொத்தானை அழுத்துவது கூட அது ஒரு பணி என்று அவர்கள் கருதுகிறார்கள். Pressing the button would be considered a violation of the Sabbath. It's a work. அந்த மின்தூக்கியின் பொத்தானை அழுத்துவது கூட ஓய்வு நாள் கட்டளையை மீறுவது என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். Look at how legalistic are they. அவர்கள் எவ்வளவு அதிகமாக இந்த சட்ட திட்டங்களின் செல்வாக்குக்கு அடிமைகளாய் இருந்தார்கள் என்பதை நாம் காணலாம். இன்றைக்கும் அதை காணலாம். Now the Pharisees continued to pressure the man who was previously blind, and even his parents were interrogated.
இந்த பரிசேயர்கள் அந்த குருடனாய் இருந்த மனிதனை மிகவும் அழுத்தத்திற்குள்ளாகவும் மறுபடியும் அழுத்தி அவனை கேட்டுக்கொண்டார்கள். அதே நேரத்திலே அவனுடைய பெற்றோர்களையும் அவர்கள் விசாரித்து கொண்டார்கள். The more he tried to explain and argue with them, the more agitated and irritated the Pharisees became, and he was thrown out. அவன் எவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு விளக்கவோ விவாதிக்கவோ ஆரம்பித்த போது அவர்கள் கலக்கமுற ஆரம்பித்தனர். All because the Pharisees couldn't accept his testimony. எல்லாம் ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பரிசேயர்களால் அவனுடைய அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. And Jesus found this man and he said, "For judgment I came into this world, that those who do not see may see, and those who may become blind." இயேசு இந்த தாழ்மையான இந்த மனிதனை கண்டபோது அவர் சொன்னது, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். So the chapter 10 that we just read, it is actually a response towards what the Pharisees have done. ஆக இந்த 10வது அதிகாரமானது இந்த சம்பவத்திற்கான ஒரு மறுமொழியாக ஒரு பதிலடியாக அமைகிறது. The Pharisees have rejected the Son of God. இந்த பரிசேயர்கள் மனித குமாரனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள். They have accused Jesus of being possessed by a demon. அவர்கள் இயேசுவானவர் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர் என்று குற்றம் சாட்டினார்கள், பழி கூறினார்கள். They are a group of self-righteous people who think that God will only accept them through the observance of the law. இந்த பரிசேயர்கள் ஒரு சுயநீதியுள்ள ஒரு குழுக்களாக அவர்கள் கடவுளானவர் தெய்வமானவர் மக்களை வெறும் சட்ட திட்டங்களை கடைபிடித்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். How ironic it is that the name Pharisee itself means separated ones. விசேஷமாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது என்ன ஒரு எதிர்மறையான ஒரு நோக்கம், எதிர்மறையான ஒரு எண்ணம். The name itself shows their motive to please God, and they were looking forward for the Messiah, but the Messiah was standing in front of them. They couldn't see. அவர்களுடைய பெயரிலே மட்டுமே அவர்கள் சொல்லுகிறது, அவர்கள் மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மேசியா அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது அவரை அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை, இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. They were spiritually blind. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குருடராக இருந்தார்கள். The Pharisees were very prideful and believed that they were better than the rest of the people. The Pharisees, they believed that they were better than the people. பரிசேயர்கள் மற்ற சாதாரண மக்களை காட்டிலும் மிகவும் சிறப்பானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Instead of marveling at what Jesus has done, they were more concerned that the healing took place on a Sabbath day, and Jesus had broken the Sabbath, and he was more popular now. அவர்கள் இந்த குணப்படுத்துதலின் மூலமாக அவர்கள் தேவனுடைய வல்லமையை காணாமல் அவர்களுடைய கரிசனை எல்லாம் ஒரு ஓய்வு நாள் அன்று இயேசுவானவர் அதை செய்தார் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டலாக இருந்தது. அது மட்டும் அல்லாதபடிக்கு அவர் மிகவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவராக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு ஒரு குறைபாடாக இருந்தது. So in chapter 10 we see Jesus speaking using a parable. ஆக இந்த காரியத்தை இயேசுவானவர் 10வது அதிகாரத்திலே இந்த உவமையின் மூலம் விளக்குவதை நாம் காண்கிறோம். Let's explore further this chapter. இந்த 10வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். Verse 1 and 2 says, "Truly, truly, I say to you, he who does not enter the sheepfold by the door, but climbs in by another way, that man is a thief and a robber. But he who enters by the door is the shepherd of the sheep." 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். Surely a person who's entering by climbing into someone's property is up to no good. உண்மையாகவே ஒரு மற்ற மனிதர்களுடைய வீட்டிற்குள்ளே மற்றவரின் நிலத்திற்குள்ளாக ஒருவன் புகுந்து செல்வானால், எதையாவது ஏறி செல்வானால் அது சரியான ஒன்றாக இருக்க முடியாது. Even today we don't respect anybody climbing into someone's property, right? இன்றைய சூழலில் கூட அப்படியாக செல்கிறவர்களை நாம் மதிப்பதில்லை. The rightful owner will always go through the main door. He doesn't need to climb or jump over. உண்மையான அந்த நிலத்துக்கோ அந்த பகுதிக்கோ சொந்தக்காரன் அவன் சரியான வாசல் வழியாக
முதல் வாசல் வழியாக அவன் செல்ல முடியும். He will be recognized if he is the owner. அவனுக்கு அவன் அதனுடைய சொந்தக்காரனாய் இருப்பதனாலே அவன் வேறு எந்த வழியிலும் ஏறியோ குதித்தோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The shepherd does not need anybody's permission because the place he is about to enter has his own possession. His sheep is inside. இது அவருடைய சொந்த ஒரு ஆட்டு மந்தையாக இருக்கிறபடினால் அவர் நேர் வழியாகவே அவருடைய மந்தையை காணவோ காரியங்களை செய்யவோ செல்ல முடியும். And that is what verse 3 says. இதுதான் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. To him the gatekeeper opens. The sheep hear his voice and he calls his own sheep by name and leads them out. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். It seems that the gatekeeper recognizes the shepherd and allows him inside. இந்த வாசலை காக்கிற காவலாளி அது உண்மையான மேய்ப்பன் என்றவுடனே அவன் கதவை திறந்து விடுகிறான். In fact, the sheep themselves recognize the voice of their master. They will listen to him. It shows his authority and familiarity. உண்மையிலே அந்த ஆடுகள் கூட தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்கிறது. அவர்கள் அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒன்றாக கவனிக்கிற ஒன்றாக இருக்கிறது. Now just a few facts about sheep. ஒரு சில வார்த்தைகள் உண்மைகளை நாம் இந்த செம்மறி ஆட்டு கூட்டத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். Studies show that sheep can actually recognize human faces and they have great hearing. ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால் இந்த ஆடுகளானது மனித முகங்களை அடையாளம் கண்டு கொள்வதாகவும் நன்கு கேட்கும் தன்மை உடையதாகவும் இருக்கிறது என்று கூறுகிறது. They even have an excellent sense of smell. அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாசம் நுகரும் தன்மையும் இருக்கிறது. They are very smart compared to our traditional idea that we have about sheep. நம்முடைய பாரம்பரிய எண்ணத்தை காட்டிலும் அவர்கள் மிகவும் அந்த ஆடுகள் புத்தி கூர்மை உள்ள ஒன்றாக இருக்கிறது. You know, sheep is not good for anything. We always say it's only good for lamb chop, right? நாம் சொல்லுவது அடிக்கடி என்னவென்றால் இந்த ஆடுகளானது வேறு ஒன்றுக்கும் பயனில்லை, lamb chop செய்வதற்கு மட்டுமே பயன் உள்ளது என்று நினைக்கிறோம். These characteristics show that the sheep is an animal which can recognize its owner and listen to his voice. ஆனால் இந்த ஆட்டினுடைய தன்மை பண்பு நலன்களானது அதனுடைய மேய்ப்பனை அறிந்து கொள்ளுகிறது, அவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிறது. And what is more bizarre is that in ancient Israel, the sheepfold may consist of more than one flock of sheep. இன்னொரு விசித்திரமான காரியம் என்னவென்றால் இந்த பழைய இஸ்ரவேல் தேசத்திலே ஒரே தொழுவத்திலே பலவிதமான ஒன்றுக்கும் மேற்பட்ட மந்தைகள் அங்கு தங்கி இருக்கும். It means there can be a mixture of flock because a few households they can be sharing the same sheep pen. அப்படியானால் என்ன அர்த்தம் என்றால் இந்த ஒரு தொழுவத்தை அங்கு இருக்கிற பல குடும்பங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தங்களுடைய மந்தையை அங்கு வைத்திருப்பதன் மூலமாக. Interestingly, the sheep that belongs to a particular shepherd will always be drawn to him alone. அப்படியாக பல மந்தைகள் அங்கு இருந்தாலும் இந்த ஆட்டுக்குட்டியானது தன்னுடைய மேய்ப்பனின் குரலை தன்னுடைய சொந்த மேய்ப்பனின் குரலை அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Let me continue from verses 4 to 6. இப்பொழுது நாம் வசனம் 4 லிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம். When he has brought out all his own, he goes before them, and the sheep follow him, for they know his voice. A stranger they will not follow, but they will flee from him, for they do not know the voice of strangers. This figure of speech Jesus used with them, but they did not understand what he was saying to them. 10வது அதிகாரம் 4 முதல் 6வது வசனம் வரை. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. Why did Jesus say this to the Pharisees who threw the man out? ஏன் இயேசுவானவர் இந்த குணமாக்கப்பட்ட மனிதனை வெளியே துரத்திவிட்ட இந்த பரிசேயர்களுக்கு இந்த வார்த்தையை கூறினார்? The Pharisees didn't even accept Jesus' authority as the shepherd. They accused him of having a demon, thus they rejected his voice. இந்த பரிசேயர்கள் இயேசுவானவரின் அதிகாரத்தையோ அவர் ஒரு மேய்ப்பர் என்பதையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவர் பிசாசு பிடித்தவர் என்று சொல்லி அவரை விரட்டி விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள். Instead of accepting Jesus' authority as the chief, the Pharisees disowned Jesus and said that they are not blind like that old man, but they can see everything.
ஆனால் இங்கு இந்த பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரை ஒதுக்கி புறக்கணித்து விட்டு அவர்கள் சொன்னது என்னவென்றால், இந்த வயோதிகனான குருடனை போல எங்களால் காணாமல் இருக்க முடியாது, நாங்கள் காண்கிறோம் என்று கூறினார்கள். For them, Jesus was a stranger and not their shepherd. That is why Jesus said to the Pharisees in the previous chapter, because you say you can see, your guilt remains. அவர்களுக்கு இயேசுவானவர் ஒரு அந்நியனாகவும் அவர் ஒரு மேய்ப்பன் இல்லை என்றும் அவர்கள் நினைத்து கொண்டினார்கள். அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், அந்த அதிகாரத்திலே பரிசேயருக்கு இயேசுவானவர் சொன்னது என்னவென்றால், நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். Remember, only his own sheep will listen to his voice. ஞாபகத்தில் கொள்ளுங்கள், அவருடைய சொந்த ஆடுகள் மட்டுமே அவருடைய சத்தத்தை கேட்பதாக இருக்கிறது. I will continue verse 7 to 9. நான் இப்பொழுது 7வது வசனத்தை தொடர்கிறேன். Truly, truly, I say to you, I am the door of the sheep. All who came before me are thieves and robbers, but the sheep did not listen to them. I am the door. If anyone enters by me, he will be saved, and he will go in and out and find pasture. இப்பொழுது 10வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பாகத்திலிருந்து 9வது வசனம் வரை, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். Previously he referred to himself as the shepherd. Now he's calling himself the door. முதலிலே இயேசுவானவர் தான் ஒரு மேய்ப்பர் என்று கூறினார். இப்பொழுது அவர் தன்னை பற்றி தான் ஒரு வாசல் என்று கூறுகிறார். A door's primary purpose is to allow people to come in and go out. ஒரு கதவினுடைய முதன்மை நோக்கம் என்னவென்றால், மனிதர்கள் உள்ளே வருவதையும் வெளியே போவதையும் அனுமதிப்பது. Jesus says here that anybody who goes by him will find pasture. இயேசுவானவர் சொல்கிறார், யாராவது ஒருவர் அவர் மூலமாக சென்றால் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொல்கிறார். Pasture simply means an area covered with grass or plants. It's very suitable for livestock. மேய்ச்சல் என்பது என்னவென்றால், மிகவும் அதிகமான பசுமையான புல்வெளிகளையும் செடிகளையும் கொண்ட ஒரு இடம், விலங்கினங்களுக்கு மிகவும் பொருத்தமான அவருடைய உணவை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு இடம். Sheep needs green pastures, and pastures resembles abundance. ஆக இந்த ஆடுகளுக்கு மேய்ச்சல் தேவை, மேய்ச்சல் நிலம் தேவை. இந்த மேய்ச்சல் நிலமானது அதிகத்தை, பரிபூரணத்துவத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. Jesus is saying here that his sheep who comes to him will not go unsatisfied. They will be filled and they will have more than enough. இயேசுவானவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய ஆடுகள் அவரோடு இருக்கிறபடியால் அவர்கள் கண்டிப்பாக திருப்தி அடைவார்கள். அவர்கள் முழுமை பெற்றவர்களாகவும் அதே நேரத்திலே குறையற்றவர்களாகவும் இருப்பார்கள். And the next verse says, the thief comes only to steal and kill and destroy. I came that they may have life and have it abundantly. அடுத்த வசனம் கூறுவது என்னவென்றால், 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். What is life abundant? பரிபூரண ஜீவன் என்றால் என்ன? A life without any form of poverty or lack. ஒரு எந்த விதமான ஏழ்மையோ வறுமையோ இல்லாத ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை என்பதே. Someone who is rich might be living in emotional or relational poverty. ஒருவேளை பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் அவருடைய உணர்ச்சிகளிலோ அல்லது உறவுகளிலோ ஏழ்மைப்பட்டவர்களாக வறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். Someone who is in the city might even experience spiritual poverty. ஒருவேளை நகர்ப்புற வாசிகளாக இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். All human beings have a certain inadequacy in their lives which cannot be satisfied with everything that is found in the world. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையிலும் பல குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அவர்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம். ஏனென்றால் இந்த உலகத்திலே அவர்கள் திருப்தி அடையக்கூடிய, முழுமையான திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. Jesus has come to supply all our needs of poverty and to help us to have a foretaste of the kingdom of God.
இயேசுவானவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிரப்புவதற்காக வந்தவராக இருக்கிறார். அதே வேளையிலே நம்முடைய முன் அனுபவம் பரலோக ராஜ்யத்தின் முன் அனுபவத்தை பெறுவதற்காகவும் அவர் அங்கு வந்திருக்கிறார் நமக்காக. Now that is life abundant. அதுதான் பரிபூர்ண ஜீவனாக இருக்கிறது. He did not say we will find life in abundance through a particular program or a good education or a good democratic system, but only through him. அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் அல்லது செயல் திட்டங்கள் வழியாகவோ அல்லது நல்ல கல்வி வழியாகவோ அல்லது ஒரு நன்மையான ஜனநாயக முறைமை வழியாகவோ இந்த திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் மூலமாக மட்டுமே நாம் இந்த திருப்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். The world asks us to pursue various things in order to have a good life. இந்த உலகமானது நாம் இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களை தொடர்வதற்காக திருப்தியை பெறுவதற்கு பலவிதமான காரியங்களை தொடரலாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. I have friends who have said that leaving the country for a better place will secure a good life, and true enough they have left. என்னுடைய ஒரு சில நண்பர்கள் கூறினார்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாட்டை விட்டு நாம் வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னபடியே அவர்களும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்கள். Leaving the country is not a bad thing, but putting our trust in someone else to have a good life and fulfill our needs rather than putting our trust in Jesus is something that we need to be careful of. ஆனால் இங்கு இன்னொரு நாட்டுக்கு செல்வது என்பது ஒரு தவறான ஒரு காரியம் அல்ல. ஆனாலும் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நம்முடைய தேவைகளின் நிவர்த்திக்காக திருப்திக்காக நாம் தேவனை தவிர ஆண்டவரை தவிர மற்ற உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் குறியாக இருப்பதில் இருந்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். The motivation of why we are living is important. நாம் நமக்கு உற்சாகப்படுத்துவது எப்படி எதற்காக நாம் இந்த நாட்டை விட்டு தேசத்தை விட்டு சொல்கிறோம் என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். Some have told me that a good life can only be gained when there is a good education system. ஒரு சிலர் சொன்னார்கள் நல்ல வாழ்க்கை பெறுவதற்கு ஒரு நல்ல கல்வி அமைப்பு முறைமை இருந்தால் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். Education can give us knowledge and we need good education. நல்ல கல்வியானது மனிதர்களுக்கு அறிவை புகட்டுவதாக இருக்கிறது. நமக்கு நல்ல கல்வி தேவை. That will help us find a better job with a decent pay. அது என்ன நமக்கு செய்யும் என்றால் ஒரு நல்ல ஒரு வேலையையும் அதனோடு கூடிய நல்ல ஒரு சம்பளத்தையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ள வகை செய்யும். But education will not ensure a change of heart and character, and more importantly life in abundance. ஆனால் இந்த கல்வி மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தின் மாற்றத்தையோ திட்டமிடலையோ அல்லது நம்முடைய குணாதிசயங்களின் முழு மாற்றத்தையோ உருவாக்க முடியாது. Before I joined World Vision Malaysia, I was a teacher. நான் World Vision மலேசியாவுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஆசிரியராக இருந்தேன். I taught additional mathematics. I taught mathematics. நான் அதிகமான பாடத்திட்டங்களை கண்டிருக்கிறேன். And I know my syllabus in and out. அந்த பாடத்திட்டங்களை முழுமையாக படித்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். But never have I seen the end goal of a textbook or a syllabus is for students to live a godly life by having a good relationship with God and man. ஆனால் எந்த ஒரு பாடத்திட்டமோ அல்லது படிப்புகளோ குறிக்கோள்களோ பாடத்திட்டங்களோ இந்த குறிக்கோளை வைத்திருக்கவில்லை. அங்கு வருகிற மாணவர்கள் உண்மையான ஒரு தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லது தேவனோடு கூடிய ஒரு நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும், மனிதனோடு கூடிய ஒரு நல்ல உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதாக தெரியவில்லை. Some of my students who are smart have ended up doing things they should not do. என்னுடைய சில புத்திசாலியான மாணவர்கள் அவர்கள் நல்ல காரியங்களை ஈடுபடுவதில் பார்க்கிலும் தவறான காரியங்களை செய்வதிலே முடித்து விட்டார்கள். They get involved in crime and ungodly practices. அவர்கள் குற்ற செயல்களிலும் மற்ற தேவனற்ற வாழ்க்கைக்கான சில பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டார்கள். Some even end up quitting school because of depression or family problem. ஒரு சில மன இறுக்கத்தினாலும் குடும்ப பிரச்சனைகளினாலுமே அவர்கள் பாடம் படிப்பதை நிற்பாட்டி விட்டார்கள். Having a good education system or being smart does not guarantee a child to have life in all its fullness. ஒரு நல்ல கல்வி முறைமை அந்த ஒரு மாணவனோ அந்த சிறுவனோ அவர்கள் முழுமை பெற்ற பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள் என்பதற்கு உறுதி அளிக்க இயலாது. It is right to teach children that knowledge is important and education is crucial for good life.
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியின் அத்தியாவசியத்தையும் மற்றுமாக நம்முடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியதின் அவசியத்தையும் நாம் சொல்லலாம். But I would like to suggest that there is more to life than just achieving our dreams and finding satisfaction in getting good results. ஆனால் அதைவிட அதிகமான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய கனவுகளை திருப்திப்படுத்துவதிலும் மற்றுமாக நாம் நல்ல ரிசல்ட்ஸ் நல்ல மார்க்குகள் தேர்ச்சியை பெறுவதிலும் மட்டுமே நம்முடைய திருப்தி இருந்துவிடக் கூடாது. What the world teaches us is quite opposite of what Jesus is saying in this verse. இந்த உலக நமக்கு கற்றுக் கொடுப்பது இயேசுவானவர் இந்த பகுதியிலே நம்மை சொல்வதை காட்டிலும் எதிர்மறையான ஒன்றாக இருக்கிறது. To have life in all its fullness, we have to come to Jesus, who is the door. உண்மையான பரிபூர்ண ஜீவனை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும். அவர் மட்டுமே அதற்கான ஒரு வாசல். Now, World Vision, we do community development work. எங்களுடைய வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனத்திலே சமுதாய மேம்பாட்டு பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். We stay with the communities for a few years and we journey with them. நாங்கள் எந்த சமுதாயத்திலே ஈடுபடுகிறோமோ அந்த சமூகத்து மக்களோடு ஒரு சில வருடங்கள் அவர்களோடே நாங்கள் பிரயாணிக்கிறோம். Once someone asked me after the service, do you mention the word Jesus in your program with the communities? ஒரு நாள் ஒரு மனிதர் என்னிடம் கேட்டார், நீங்கள் இந்த வேலையை செய்யும் போது பணியை செய்யும் போது இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேட்டார். That's a good question. அது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு கேள்வி. I would like to pose a similar question to all of you today, friends. அதே நேரத்தில் நண்பர்களே, இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். Can children and communities experience life in all its fullness without Jesus? இயேசுவை குறித்து கேள்விப்படாமல் சமுதாயமும் மற்றும் பிள்ளைகளும் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியுமா? I am certain that the answer is no. எனக்கு திட்டமாக தெரியும் அந்த பதிலானது இல்லை என்பதுதான். I don't think they will be transformed and changed and have hope in their lives without the Lord. எனக்கு திட்டமாக தெரியும் இந்த தேவனை குறித்த அறிவு இல்லாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஜீவனையோ ஒரு முழு மாற்றத்தையோ அல்லது உண்மையான வாழ்க்கையின் நம்பிக்கையோ அவர்களால் பெற்றுக்கொள்ள இயலாது. Providing clean water is important. சுத்தமான நீரை குடிநீரை அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. Stable supply of food is crucial. தடையற்ற உணவு அவர்கள் பெறுவதை அவர்களுக்கு சரி செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று. Economic development is necessary. பொருளாதார திட்டம் அத்தியாவசியமான ஒன்று. Good health is essential. ஆரோக்கிய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்று. But the main ingredient for the communities to experience abundant life is Jesus himself. ஆனால் உண்மையான முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது. அவர்கள் பரிபூர்ண வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இயேசுவை அனுபவிக்க வேண்டும். If World Vision enters a community and does all the good works and projects, then there will be better quality of life, true, but not fullness of life. நாம் அந்த சமுதாயத்தோடு ஈடுபட்டு அவர்களுக்கு இந்த விதமான எல்லா காரியங்களை செய்யும் போது அவருடைய வாழ்க்கை தரம் உயரலாம். ஆனால் பரிபூரணத்தை வாழ்க்கையின் பரிபூரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Fullness of life can only be found in the Good Shepherd. இந்த பரிபூரணம் நல்ல மேய்ப்பர் மூலமாக மட்டுமே நமக்கு வர இயலும். We want the community to have a self-sustainable life and not dependent on NGOs like us. நாங்கள் இந்த சமுதாயம் சுய காலில் சொந்தமாக தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வளர வேண்டும். எங்களை போன்ற அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களை சார்ந்து வளரக்கூடாது என்று எண்ணுகிறோம். So what is self-sustainable? அப்படியானால் வாழ்க்கையினுடைய சுய நிலைத்தன்மை என்பது என்ன? It can be seen when the communities themselves come through the door of life and find pastures. இதை எப்பொழுது காணலாம் என்றால் இந்த சமுதாயம் அவர்களாகவே வாழ்க்கையின் வாசல் வழியாக பிரவேசிக்கும் போது அவர்கள் சிறப்பான மேய்ச்சலை கண்டடைகிறார்கள் என்பதை கண்டுகொள்கிறோம். Which means they put their trust in the one and only shepherd who gives life. அப்படி அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் முழு நம்பிக்கையையும் அந்த ஒரே ஒரு மேய்ப்பன் மேலே அவர்களுக்கு வாழ்க்கையை ஜீவனை கொடுக்கிற அந்த மேய்ப்பன் மேலே வைக்கிறார்கள். Now that is true sustainability. அதுதான் உண்மையான வாழ்க்கை நிலைத்தன்மையாக இருக்கிறது. And Jesus continues from verses 11 to 13 by saying, I am the good shepherd. The good shepherd lays down his life for the sheep.
He who is a hired hand and not a shepherd, who does not own the sheep, sees the wolf coming and leaves the sheep and flees, and the wolf snatches them and scatters them. He flees because he is a hired hand and cares nothing for the sheep. இயேசுவானவர் 11வது வசனத்தில் எப்படி தொடர்கிறார் என்றால், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். This points towards the sacrifice that Jesus did for us. A hired hand will not put himself in danger when the sheep are under attack. இந்த வசனம் அது நம்மை எதற்கு எடுத்து சொல்கிறது என்றால், இயேசுவானவர் நமக்காக செய்த அந்த தியாகத்தை அது எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. ஒரு கூலியால் தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதமான அபாயத்திலும் ஆபத்திலும் அவன் ஆடுகளுக்காக கொடுப்பது இல்லை. The shepherd will try to protect the sheep even to the point of laying down his life for them because he loves them. ஆனால் உண்மையான ஒரு மேய்ப்பன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த விதமான ஆபத்துக்குள்ளாக வைக்கிறதின் மூலமாக கூட தன்னுடைய ஆடுகளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். A few months ago in San Francisco, there was a building caught in fire. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சான் பிரான்சிஸ்கோ நகரிலே ஒரு கட்டடம் நெருப்பினால் பாதிக்கப்பட்டது. As people were screaming and running down to safety, a teenager stayed behind to save his little dog. அங்கிருந்த மக்கள் அலறிக்கொண்டு அவர்கள் தப்பிப்பதற்காக வழியை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு 11 வயது சிறுவன் அவன் அங்கே தங்கியிருந்து தன்னுடைய நாயை பாதுகாப்பதற்காக நின்றான். People did not care much about whose dog it was. They just wanted to save their lives. அங்கிருந்த மக்கள் யாருடைய நாய் என்பதை அறிந்து கொள்ளவும் விரும்பவில்லை, அதை பாதுகாக்கவும் விரும்பவில்லை. அவர்கள் தங்களுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காகவே ஓடிக்கொண்டிருந்தார்கள். But this boy, Gonzalez, he stayed behind and grabbed his dog and broke the window and escaped with his little friend. ஆனால் இந்த பையன், கொன்சாலஸ் என்கிற இந்த பையன் அங்கே இருந்து தன்னுடைய நாய்க்குட்டியை பிடித்து கொண்டு ஜன்னல் வழியாக குதித்து அவனும் தப்பினான். தன்னுடைய அந்த சிநேகிதனாகிய அந்த நாயையும் தப்ப வைத்தான். A simple story to depict the owner's love for his animal. இது ஒரு சிறு கதையாக இருக்கலாம். அந்த உண்மையான எஜமானன் எப்படியாக அந்த மிருகத்திற்காக கூட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறான் என்பதை கண்டு கொள்ளலாம். In fact, I think the hired hand that Jesus was talking about just now didn't do anything bad. ஆனால் இயேசுவானவர் சொல்கிற இந்த கூலியாள் என்பவர் உண்மையிலே ஒரு கெட்ட ஒரு காரியத்தை ஒன்றும் அவன் செய்யவில்லை. They did their job by caring for the sheep, but they were not paid to lose their lives for the sheep. So they ran away when danger came. அவர்கள் அந்த ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்காக அவர்களுக்கு கூலி பொருத்தப்பட்டிருந்ததே தவிர ஒரு ஆபத்து வரும்போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் இழக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படவில்லை. எனவேதான் அவர்கள் ஆபத்து என்ற சூழ்நிலை வரும்போது அவர்கள் ஓடி போகிறார்கள். Gonzalez saved his dog because he was not paid to take care of it, but because he loved his dog. கொன்சாலஸ் ஏன் அந்த நாயை விட்டு ஓடி போகவில்லை என்றால் அவன் ஒரு கூலியாள் அல்ல, அவன் தன்னுடைய நாயை மிகவும் நேசிக்கிறவனாக இருந்தான். எனவே அவன் அங்கு தங்கி இருந்தான். The same goes to the good shepherd. அதே காரியம்தான் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. He is not paid to take care of the sheep, but he does it willingly because he loves his sheep even to the point of losing his life for them. அவருக்கும் இப்படிப்பட்ட நம் ஆட்டு மந்தையை பாதுகாப்பதற்காக எந்த ஒரு பணமோ கூலியோ பொருத்தப்படவில்லை. அவர் அதை தானாக சுயமாக அவர் அவ்வாறு செய்கிறார். ஏனென்றால் அவர் அந்த மந்தையை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறபடினால் தன்னுடைய ஜீவனை இழப்பதற்கும் தயாராக இருக்கிறார். And again, for the second time, Jesus stresses that he is the good shepherd in verse 14. இந்த 14வது வசனத்திலே மறுபடியுமாக இயேசுவானவர் ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். Allow me to read verse 14 until the end. Verse 14 says, I am the good shepherd. I know my own, and my own know me, just as the Father knows me, and I know the Father, and I lay down my life for the sheep. And I have other sheep that are not of this fold. I must bring them also, and they will listen to my voice. So there will be one flock, one shepherd. For this reason the Father loves me,
because I lay down my life that I may take it up again. No one takes it from me, but I lay it down of my own accord. I have authority to lay it down. I have authority to take it up again. This charge I have received from my Father. இந்த 14வது இந்த அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். The Pharisees did not provide something better for the Jewish communities, but they were burdening the people with written and oral law. இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் இந்த யூத சமுதாயத்திற்கு அவர்களுடைய சமுதாயம் நன்னிலைமையை அடைய வேண்டும் என்று எதையும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களை இந்த எழுதப்பட்ட மற்றும் வாயினால் கூறப்படுகிற இந்த சட்ட திட்டங்களை கண்டிப்பாக அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற விதமான ஒரு சுமைகளை ஏற்றினார்கள். Instead of accepting the people and helping them to follow God, they cast them out as what they did to the old man, and they considered themselves better. அந்த மக்களை கடவுளிடம் கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்களை வெளியே துரத்தினார்கள். எப்படியாக என்றால் இந்த வயோதிகனான அந்த குருடன் எப்படி அவர்கள் செய்தார்களோ அதை பற்றி செய்தார்கள். அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நாங்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். They claimed to see everything and accused others of being blind. Jesus came and offered something greater than that. அவர்கள் சொன்னது என்னவென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் காண்கிறார்கள் என்று கூறினார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் குருடராக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் குறை கூறிக்கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் மிகவும் சிறப்பான ஒரு காரியத்தை காட்டுவதற்காக வந்தார். Jesus came to give life in all its fullness, and he came to forgive. அவர் இயேசுவானவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கும்போது வாழ்க்கையின் பரிபூரணத்தை நமக்கு கொடுக்கிறார். He came to give hope to the hopeless. நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வந்தவராய் இருந்தார். He came to set the captives free. அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வந்தார். He came that the blind may see. அவர் குருடர்கள் காணும்படியாக செய்ய வந்தார். Not the physically blind alone, but those who are spiritually blind as well. சரீர பிரகாரமாக குருடர்களாக இருப்பவர்களை மட்டுமல்ல ஆவிக்குரிய குருடர்களும் பார்க்கும்படியாக செய்ய வந்தார். Jesus did not burden the people, but embraced them and led them gently to God as a loving shepherd. இயேசுவானவர் மக்களுக்கு பாரத்தை கொடுக்கவில்லை, அவர்களை அணைத்துக் கொண்டார். அவர்களை மெதுவாக சாந்தமாக தேவனிடத்தில் வழி நடத்தும் ஒரு அன்பான ஒரு மேய்ப்பனாக இருந்தார். The thieves and robbers came to snatch the sheep away, but Jesus provides and protects. திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் இந்த ஆட்டை திருடுவதற்காக வருகிறார்கள். ஆனால் இயேசுவானவர்களோ அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகவும் அவர்கள் பாதுகாக்கப்படவும் வந்தார். This is what we as Christians should offer to the people, hope through this gospel. இதை தான் கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நற்செய்தியின் வழியாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. Now one more small thing before I finished off. There's something very interesting in verse 16. நான் இன்னும் ஒரு வசனத்தை கூறி முடிக்க விரும்புகிறேன். வசனம் 16 நாம் வாசிக்கலாம். It says, I have other sheep that are not of this fold. I must bring them also, and they will listen to my voice. So there will be one flock and one shepherd. இந்த 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்குண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். If we continue to read the Gospel of John, we see that in chapter 11, the high priest who would prophesy that Jesus' death is for their nation, so that the scattered children of God will be brought together. இந்த 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு பிரதான ஆசாரியனாகிய காய்பா ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். அவன் சொல்லுவது என்னவென்றால் இயேசுவானவர் மரிப்பார், இந்த தேசத்திற்காக சிதறப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஒன்று சேர்ப்பார் என்பதே.
It shows that the death of the good shepherd will bring together his sheep and all will be one flock. அது சொல்லுவது என்னவென்றால் இந்த நம்முடைய மேய்ப்பனானுடைய மரணமானது, நல்ல மேய்ப்பனின் மரணமானது எல்லாரையும் ஒன்று கூட்டும், அதே நேரத்திலே ஒரே மந்தையாக நாம் யாவரும் மாறுவோம் என்பது. The Bible clearly tells us that his calling is not anymore to the Jews alone, but it is freely given to everyone. Thus the sheep do not only consist of Jews, but non-Jews. இந்த வேதாகமம் நமக்கு மிகவும் தெளிவாக கூறுவது என்னவென்றால், அவருடைய அழைப்பானது வெறுமனே யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமான ஒரு அழைப்பு என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வாறாக யூதர்களை மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு மந்தை அல்ல, உலகத்தின் எல்லா மக்களையும், நம்மை போன்ற மக்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. So we are now together included in this flock. எனவே நாம் இந்த மந்தையில் சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். How do we know we too are accepted? நாம் இந்த மந்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை எவ்வாறு அறிவோம்? In Romans it says that the gospel is the power of God for salvation for everyone who believes, first to the Jews, then to the Gentiles. இங்கு ரோமர்களே இது கூறப்பட்டிருக்கிறது 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாமும் ஏற்றுக்கொள்ள முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷமானது தேவ பலனாய் இருக்கிறது. Jesus has laid down his life for the whole world. Now the shepherd is calling out to his sheep. இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை இந்த முழு உலகத்திற்காகவும் கொடுத்தார். இப்பொழுது அந்த மேய்ப்பன் அவருடைய ஆடுகளை அழைக்கிறார். Those who come to him will find life in abundance. And abundant life can be found in nothing else than Jesus. அவரிடம் செல்கிறவர்கள் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும். அந்த பரிபூர்ண வாழ்க்கை என்பது வேறு எந்த ஒரு காரியத்திலிருந்தும் பெற முடியாது. அவரிடம் செல்வதில் மட்டுமே நாம் பெற முடியும். Well, I hope in light of my sermon we can now watch a simple video about World Vision's ministry. என்னுடைய இந்த பிரசங்கத்தின் இந்த கட்டத்திலே வேர்ல்ட் விஷனுடைய ஸ்தாபனத்தினுடைய ஒரு சிறிய வீடியோவை நான் காணொளியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். So this video can help us understand our work, World Vision's work better, and this is done by World Vision US. So sit back and enjoy. இந்த காணொளியானது உங்களுக்கு வேர்ல்ட் விஷனுடைய பணியை சிறப்பாக புரிந்து கொள்ள வைப்பதற்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது அமெரிக்க தேசத்தினுடைய வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் அமர்ந்து நீங்கள் இதை கண்டு களிக்கலாம். For the past 60 years, we've been partnering with people like you to help children and communities break free from poverty. But have you ever wondered how we use your donations to actually do that? We combine gifts from sponsors to benefit all children in a community, then leverage other gifts, products, and grants so we can do even more. When we begin working in a community, we start by following Jesus' example of coming alongside and listening. We sit down with children, families, churches, and community leaders. We listen to their unique challenges and needs. Do they need clean water, better schools, a dependable supply of food, basic healthcare, local jobs? What opportunities do they see? Next, we work with them to develop a 5-year action plan that will address the root causes of their challenges and bring fullness of life for all children. Once the plan is drafted, we help them put it into action. We work with their existing leaders and empower new ones, bringing the community together to address the needs they've identified. And if something in the action plan isn't quite working as well as it should, we go back and change it so it does. But it doesn't stop there. We don't just help a community get the things they need, like healthcare, education, clean water, nutritious food, and economic opportunity. We also train them so they know how to best care for and grow these new resources so they will continue to have them for years to come. When the community has grown healthier, safer, and more self-sustaining, then we transition out and move on to the next community in need. By now, the community is a better place for children to live and grow, and they're more equipped to handle emergencies and can even turn around and help their neighbors.
From beginning to end, this transformation is made possible because of people like you who are passionate about helping children and communities reach their God-given potential to break free from poverty. Now that we have an idea of how we work with the communities, let me introduce to you World Vision's statement. இப்பொழுது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனமானது எப்படியாக சமுதாயங்களோடு பணி செய்கிறது என்று. நான் உங்களுக்கு எங்களுடைய அந்த தரிசன வாக்கியத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். This is our vision statement. இதுதான் எங்களுடைய தரிசன வாக்கியமாக இருக்கிறது. Our vision for every child is life in all its fullness. Our prayer for every heart is the will to make it so. பரிபூரணத்துவமிக்க வாழ்க்கையை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுப்பதே எங்களுடைய தரிசனமாக இருக்கிறது. ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வாஞ்சை சித்தம் இருக்க வேண்டும் என்பதே எங்களது ஜெபமாக இருக்கிறது. We know that poverty does not spare a certain age group but cuts through all ages, gender and society. இந்த குழந்தைகள் மட்டும் ஏன் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது, அவர்களுடைய பரிபூர்ணமிக்க வாழ்க்கைக்காக நாங்கள் கரிசனைப்படுகிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் வறுமை என்பது எல்லா விதமான வயதினரையும் எல்லா விதமான பாலினரையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் குரலற்றவர்களாக மிகவும் பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களாக இருப்பதனால் அவர்களை முழு குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம். So the reason why we focus on children, just like what Sister Jasmine has said, is because children are the voiceless. Children are the most vulnerable group in the poverty cycle. ஏனென்றால் குழந்தைகள் பலவீனமானவர்கள் அல்லது ஆற்றலற்றவர்களாக இருக்கிறார்கள், குரல் இல்லாதவர்களாக, அவர்கள் குரலை எழுப்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். Do you know how many children die every 1 minute? ஒவ்வொரு நிமிடத்திலும் எத்தனை குழந்தைகள் இறக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? 12 children die every minute ஒவ்வொரு நிமிடத்திலும் 12 குழந்தைகள் இறக்கிறார்கள். Due to preventable and treatable causes. எதனால் இறக்கிறார்கள் என்று பார்த்தால் தடுத்து நிறுத்தக்கூடிய மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய காரணங்களால் இருக்கக்கூடிய நிலைமையிலும் அவர்கள் மரிக்கிறார்கள். So I've been preaching for 20 minutes. That would mean 240 children would have died in that 20 minutes. அப்படியானால் ஒரு 10 நிமிடத்தில் 240 குழந்தைகள் மரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். So it means this whole congregation is gone. This all of you, that it will be empty in 20 minutes. அப்படியானால் இங்க இருக்கிற I can't get that. 20 நிமிடத்துல இத்தனை பேரும் இருக்க மாட்டாங்க. I can't hear you clearly. It's okay, never mind. We'll go to the next point. What do I mean by preventable or treatable causes? இந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய காரணங்கள் என்றால் என்ன? Illness like diarrhea and malaria, hunger, lack of clean water, or even violence are example of causes that can be stopped. வயிற்றுப்போக்கு அல்லது பேதி, மலேரியா, பசி, சுத்தமான குடிநீர் இல்லாமை, வன் செயல்கள், இவைகளெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. இவைகளை நாம் நிறுத்த முடியும். These are not natural deaths. இவைகளெல்லாம் இயற்கையான மரணத்திற்கு காரணங்கள் அல்ல. Children's thoughts and dreams do not matter much in many cultures and societies, especially when poverty has pushed them to do unimaginable things. குறிப்பாக ஏழ்மையான நிலைமை ஒரு சிலரை தள்ளி கொண்டு இருக்கும்போது, அழுத்தி கொண்டு இருக்கும்போது, சில கலாச்சாரங்களிலே சில சமூகங்களிலே குழந்தைகளுடைய எண்ணங்களோ அவருடைய கனவுகளோ கவனிக்கப்படுவதே இல்லை. Children are sold, they are mistreated, they are abused because of their innocence, and it attracts people with the wrong intention within and outside their communities. குழந்தைகள் கபடற்றவர்களாகவும் இயலாதவர்களாகவும் இருக்கிறபடினால் அவர்கள் விற்கப்படுகிறார்கள், கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறார்கள், தவறாக நடத்தப்படுகிறார்கள். இந்த காரியத்தினாலே இந்த குழந்தைகள் தவறான நோக்குடைய மக்களை அங்கு கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். So World Vision has a mission to promote human transformation and seek justice for the vulnerable ones. எனவே வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனமானது ஒரு சீரிய பணியை கொண்டு வருவதற்காக, எல்லாரிடம் கொடுப்பதற்காக, அதாவது மனித முழு மாற்றத்தையும் நியாயத்தை நீதியை நிலைநாட்டுவதையும் கொண்டு வருவதற்காக செயல்படுகிற ஒன்றாக இருக்கிறது.
There are stories that we hear, we receive about children, daughters as young as 7 years old. They are being sold as wives to older men so that the family can survive. தங்களுடைய குடும்பங்கள் நல்ல நிலைமையிலே வர முடியும், பண வசதியோடு இருக்க முடியும் என்பதற்காக 7 வயது உள்ள சிறுமிகளை கூட வயது முதிர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை. இதன் மூலமாக அந்த குடும்பங்கள் பிழைத்துக் கொள்ள முடியும். Shouldn't a 7-year-old be playing and going to school as the others? 7 வயதுள்ள ஒரு சிறுமி அவளும் பள்ளிக்கூடத்திற்கு சென்று மற்றவர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? Working in World Vision has opened my eyes to the plight of the poor, especially the children. இந்த வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனத்திலே பணி செய்வது என்னுடைய கண்களை இந்த ஏழை சிறுவர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள எனக்கு வைத்தது. Working as a teacher before this kept me in my comfort zone, but now I'm forced to make my hands dirty and do something about poverty and injustice in the world as a follower of Jesus. ஒரு ஆசிரியனாக இருக்கும் பொழுது ஒரு வசதியான சூழ்நிலையிலே நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய கரங்களையும் ஒரு அசிங்கப்படுத்துவதோ அல்லது கீழ் இறங்கி வேலை செய்வதற்கோ தள்ளப்பட்டுள்ள ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன். ஏழ்மைக்காகவும் அநியாயங்களுக்காகவும் குரல் கொடுக்கும் இயேசுவானவருடைய ஒரு சீஷனாக இருக்கிறேன். I can't keep quiet and be ignorant anymore. நான் ஒன்றும் அறியாதவன் போல் இன்னுமாக நான் அமைதியாக இருக்க முடியாது. Maybe I can't do much at the field level, but because I'm stationed here, but what I can do from this part of the world is by bringing the stories from the field and spread it to churches like you and to help churches to see that the world needs Jesus. ஒருவேளை நான் கீழே இறங்கி வேலை செய்யாத ஒரு நிலைமையிலே இருக்கலாம். ஆனாலும் நான் செய்யக்கூடிய ஒன்று என்னவென்றால் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுடைய அவருடைய சம்பவங்களையும் அவருடைய வாழ்க்கைகளையும் நான் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லலாம். அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியவர்களோடும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். We might not see many poor people in our air-conditioned churches, but there are children who still die of malnutrition. ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே இப்படியாக ஏழ்மைக்குள்ளாக வறுமைக்குள்ளாக இருக்கிற எந்த ஒரு குழந்தையை நாம் ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த சத்துணவு இல்லாதபடியினாலே மரிக்கிற பல இடங்களிலே இருக்கிறார்கள். Isn't it sad at this point of history where you and I can connect from thousands of kilometers away by just one click, we still have those who have never seen clean water before. இந்த காலகட்டத்திலும் கூட நம்மிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒரே ஒரு கிளிக் மூலமாக நாம் காண முடியும். ஒருவேளை அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லாமையினாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அறியும் பொழுது இது நம்மை அதிசயிக்கத்தக்க விதத்திலே மாற்றவில்லையா? We can go to the nearby mama anytime to get a cup of tea, but there are children who don't know when is their next meal. நாம் ஒருவேளை உடனே நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாமா ஸ்டாலிலே சென்று ஒரு தே தண்ணியை நாம் அருந்த முடியும். ஆனால் சுத்தமான நீரே இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? For some of the mothers, you might be thinking, what do you want to cook? What should I cook for my family tomorrow? But some mothers, they are baking clay so that the children can fill their stomach so that they won't be hungry. இங்கு இருக்கக்கூடிய தாய்மார் ஒருவேளை என்னுடைய பிள்ளைக்கு அடுத்த உணவு நான் எதை சமைக்க போகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உலகத்தின் பல பாகங்களிலே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக இந்த நேரத்திலும் களிமண்ணை வனைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Let's move on to World Vision's work. Slide 3. Under World Vision Malaysia alone, we have programs in 16 countries. இப்பொழுது நாம் வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனத்தின் பணியை குறித்து சற்று காண்போம். வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனம் 16 நாடுகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Maybe it's too small here. The 16 countries are listed here. And normally once we enter an area, we live with the communities for about 15 years because the community need to be self-sustainable and we can't just go there and give them what they need and then leave. இந்த 16 நாடுகளிலே நாங்கள் செய்கிற பணி என்னவென்றால் ஒரு தடவை நாங்கள் அங்கு நுழைந்த உடனே 15 வருடங்கள் அவர்களோடு தங்குகிறோம், அவர்களோடு பிரயாணிக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்துவிட்டு நாங்கள் வெளியே செல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே உண்மையான ஒரு நிலைத்தன்மையையும் ஒரு முழு மாற்றத்தையும் அடையும் வரைக்கு நாங்கள் அங்கு இருக்கிறோம். We teach them and journey with them until we see true transformation.
நாங்கள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உண்மையான பரிபூர்ண வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நாங்கள் அங்கிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். In order for the children and communities to experience life in all its fullness, they need to hear the gospel and they need us, the Christians, to be with them. இந்த சமுதாயத்தினுடைய பிள்ளைகள் முழுமை பெற்ற பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு அவர்கள் நற்செய்தியை கேட்க வேண்டும். அதனால் நாம் அவர்களுடைய மத்தியிலே தங்கி இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. Our faith and work must go hand in hand. நம்முடைய விசுவாசமும் நற்கிரியையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக ஒன்று சேர்ந்து செயல்படுவதாக இருக்க வேண்டும். World Vision can't do much ourselves. We need partners. வேர்ல்ட் விஷன் ஸ்தாபனம் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய முடியாது. எங்களுக்கும் பங்காளிகள் தேவை. We need the church to partner with us, to pray for us, to pray for the communities. எங்களுக்கு திருச்சபையானது எங்களோடு பங்காளிகளாக மாற வேண்டும் என்கிற தேவை உண்டு. உங்களுடைய ஜெபங்கள் தேவை. எங்களுக்காக ஜெபிக்கிற நிலைமை தேவை. We need volunteers, we need staff, and we need financial support as well. எங்களுக்கு தன்னார்வலர்கள் தேவைப்படுகிறது. அதே வேளையிலே பணியாட்களும் தேவைப்படுகிறது. பண உதவியும் தேவைப்படுகிறது. Maybe you are asking, how can I help World Vision Malaysia's ministry today? One way is by sponsoring children. ஒருவேளை நீங்கள் என்னை கேட்கலாம், இந்த வேர்ல்ட் விஷன் மலேசியாவை நான் எப்படியாக தாங்குவது என்று. ஒரு வழி இருக்கிறது. எப்படியாவது நீங்கள் பிள்ளைகளை ஆதரிப்பாளர்களாக நீங்க மாறும் பொழுது. In our community development program, we have children who are vulnerable. So we register these children and ask church members to sponsor them. எங்களுடைய சமுதாய மேம்பாட்டு பணிகளிலே நாங்கள் பிள்ளைகள் மிகவும் பலவீனமான ஆற்றலற்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை நாங்கள் வரிசைப்படுத்தி நாங்கள் வைத்திருக்கும் பொழுது திருச்சபை அங்கத்தினர்களை அவர்களை ஆதரிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். As I'm sharing, I just remember, because I used to travel a lot to Sabah, and I remember of this family who are very, very poor. நான் நினைத்து பார்க்கிறேன், சில குடும்பங்களுக்காக நான் அடிக்கடி இந்த பண உதவிக்காக கேட்பது உண்டு. ஏனென்றால் பெரிய அவர்களுடைய ஏழ்மையான நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு. So this family in Sabah, this mother has 7 children and her husband has died. அவருடைய இந்த சபாவினுடைய இந்த பெண்மணிக்கு 7 குழந்தைகள் உண்டு. அவருடைய கணவர் மரித்து விட்டார். And she married another man, but this man started abusing these children. அவள் இன்னொரு மனிதனை அவர் திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் இந்த அடுத்த மனிதனானவர் அவரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார். So these are example of children who are very, very vulnerable. So we register these kind of children. இவர்களை போன்ற பிள்ளைகள் தான் நாம் ஆற்றலற்றவர்கள், பலவீனமானவர்கள் என்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் இங்க பதிந்து கொள்கிறோம். So what sponsors can do is they can register as child sponsors and they pay a monthly amount of 65 ringgit, and you can sponsor a child and ensure that this child and his or her community has clean water, has good education, good health care and child protection as well. எனவே திருச்சபை அங்கத்தினர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆதரிப்பதன் மூலமாக உதவி செய்யலாம். அவர்கள் ஒரு மாதத்திற்கு 65 வெள்ளி செலுத்துவதன் மூலமாக ஒரு குழந்தையை ஆதரிக்க முடியும். ஒரு சுத்தமான நீர் அந்த பிள்ளைக்கோ அந்த சமுதாயத்திற்கோ அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்ய முடியும். நல்ல கல்வி கிடைக்கும்படியாக செல்ல முடியும். நல்ல ஆரோக்கியம் பெறும்படியாக செல்ல முடியும். அதேவேளை குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவும் செயலாற்ற முடியும். Once you have registered as a child sponsor, you can now connect with a registered child, send letters and check the child's health status, studies and overall well-being. ஒரு முறை நீங்கள் இப்படியாக பதிந்து கொள்ளும் பொழுது, ஒரு குழந்தையின் ஆதரவாளராக நாங்கள் பதிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் அந்த குழந்தையோடு நீங்கள் கலந்து பேச முடியும். அதே நேரத்திலே அவர்களுக்கு கடிதங்களை அனுப்ப முடியும். அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கிறது என்பதை கண்டு கொள்ளலாம். அவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கிறது என்று கண்டு கொள்ளலாம். அவர்கள் முழுமையாக அவர்களுடைய நலம் எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Once someone asked me, how do I know these children are really there, they are real and you are not making this up? ஒரு நேரத்திலே ஒரு நபர் என்னிடம் கேட்டார், எப்படி நான் அறிந்து கொள்வது இவர்கள் உண்மையிலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றோ, நீங்கள் சும்மா இதை ஒரு கதையாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றோ, இல்லாதது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Well, we don't have to worry because you can actually visit your sponsored child and build a relationship with this child. You can even send gifts for Christmas or for Easter.
நீங்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையிலே இந்த குழந்தைகளை சென்று நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய காரியங்களை நீங்கள் கவனிக்கலாம். ஒருவேளை கிறிஸ்மஸ் அல்லது ஈஸ்டர் போன்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு பரிசுகளை கூட நீங்கள் கொடுக்கலாம். This is the child sponsorship program. Later at the booth you can find out more. If you feel that God is moving you today to sign up, please do proceed to our booth later. இந்த விதமான குழந்தைகளை குறித்த இந்த நிகழ்வை மேலும் அறிந்து கொள்ள நீங்கள் எங்களுடைய கீழே வைத்திருக்கப்பட்டிருக்கிற அந்த சாவடிக்கு சென்று இன்னுமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதிலே பிள்ளைகளுடைய வயது என்ன, அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். ஒருவேளை தேவன் உங்களை அழைப்பார் என்றால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு கூட நீங்கள் ஸ்பான்சர் செய்யலாம் அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். If you're thinking of just getting a gift for your child or church member, we sell water bottles, we sell umbrellas as well, so you can check it out later. ஒருவேளை இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் பரிசுகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் அங்கு தண்ணீர் புட்டிகளை நாங்கள் அங்கு விற்று கொண்டிருக்கிறோம், சில குடைகளை கூட விற்று கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை விற்று கொண்டிருக்கிறோம். இவைகளையெல்லாம் நீங்கள் வாங்கி கூட எங்களுக்கு ஆதரவை கொடுக்க முடியும். And we also sell these 2 books, The Hole in the Gospel and also God's Love for You. இங்கு 2 புத்தகங்கள் இருக்கிறது. ஒன்று ஹோல் இன் அவர் காஸ்பல், அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய நற்செய்தியில் இருக்கக்கூடிய ஓட்டை. மற்றுமாக அது ஒரு மிகவும் ஆற்றலான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இன்னொன்று தேவனுடைய அன்பை குறித்த ஒரு புத்தகமாகவும் இருக்கிறது. So the first book, Hole in Our Gospel, is written by World Vision US President and it impacted me when I first read it when I was 18 years old. அந்த முதலாவது புத்தகம், அந்த ஹோல் இன் த காஸ்பல் என்கிற புத்தகத்தை அமெரிக்க தேசத்தில் இருக்கிற வேர்ல்ட் விஷனுடைய தலைவர் அதை எழுதினார். முதன்முறையாக அது வாசித்த போது அது என்னை மிகவும் பாதித்ததாக இருந்தது. And as for God's love for you, it's a children book to help children to pray, to tell them what is happening in the world and how to live a godly life. அந்த மற்ற புத்தகமானது காட்ஸ் லவ் ஃபார் யூ என்கிற இந்த புத்தகம் மிகவும் அருமையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது உலகத்திலே பிள்ளைகள் எதிர்நோக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் காட்டக்கூடியதாக, ஆண்டவருடைய அன்பையும் அவர்களுக்கு எப்படி கொடுப்பது, அதே வேளையில எப்படி கற்றுக் கொடுப்பது என்பதையும் குறிப்பதாக இருக்கிறது. And finally, maybe some of you would like to do something rather than giving. Then guess what? Maybe we have a platform for you as well. ஒருவேளை சில நீங்களே நேரிடையாக சென்று சில காரியங்களை செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்காகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் எங்களோடு சேர்ந்து பணியாற்ற. Last year we were in Kelantan during the floods for our relief effort, and this year it looks like it's going to happen again. கடந்த வருடத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிளாந்தான் பகுதியிலே நாங்கள் அதனுடைய நிவாரணத்திற்காக சில பணிகளை செய்து கொண்டிருந்தோம். இந்த வருடம் கூட அப்படிப்பட்ட வெள்ள நிலைமை ஒரு பேரிடர் வரலாம் என்று தோணுகிறது. அதற்காக நீங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்கள் பணி செய்யலாம். So if you think you are interested to help out as a volunteer, please do sign up because we are in urgent need of Christian volunteers. ஆக இந்த காரியத்திலே நீங்கள் தன்னார்வ பணியாளராக பணி செய்ய விரும்பினால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை அங்கு சென்று பதிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டூழியர்கள் எங்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். We need help in packing emergency aid, distributing at Gua Musang, and also facilitating children's activity at the Orang Asli place. ஆக நீங்கள் ஒருவேளை அவசர உதவியை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது பொருட்களை விநியோகிப்பவர்களாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளை நடத்துகின்ற சூழ்நிலையில கூட இருக்கலாம், செயல் திட்டங்கள் அல்லது நிகழ்வுகளை நடத்துகிறவர்களாக கூட இருக்கலாம். So if you are interested, please give your names at the booth outside. ஆக உங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குமானால் தயவு செய்து உங்களுடைய பெயரை அங்கே இருக்கிற அந்த சாவடியிலே நீங்கள் பதிந்து கொள்ளலாம். So thank you once again for patiently listening to my long sermon, and I will be outside. So if you have any questions, you want to get to know me more, please come and talk to me. நீங்கள் இத்தனை பொறுமையாக என்னுடைய செய்தியை கவனித்தமைக்காக நன்றி. இன்னும் அதிகமான கேள்விகள் இருக்குமானால் நான் இங்கே தான் உலாவிக் கொண்டிருப்பேன். நீங்கள் அதற்கு பிறகு என்னிடம் வந்து என்னை கண்டு கொள்ளலாம், என்னோடு பேசலாம். Let us close in a word of prayer. நாம் இந்த தருணத்தை ஒரு ஜெபத்தோடு முடிவு செய்வோம்.
Heavenly Father, we thank you for life in all its fullness that can be found in Jesus Christ. பரம தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிபூர்ண ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I pray that the church members here will be moved to do something about the problem that children face in communities. இந்த திருச்சபையினர் சிறார்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை களைவதற்காக ஏதாவது செய்ய முனைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். May we take up the call to care for the children living in poverty so that they too may have life in abundance. ஒருவேளை அவர்கள் இந்த ஏழ்மையில் வசிக்கிற இந்த பிள்ளைகள் பரிபூர்ண வாழ்க்கை அனுபவிப்பதற்காக நீர் கொடுக்கும் அழைப்பை உற்சாகமாக எடுத்துக்கொள்ள இருக்க கிருபை செய்யும். May you move the hearts of the people in this congregation so that they'll be encouraged to sponsor a child or contribute for the good works that World Vision is doing. இந்த திருச்சபை உள்ளங்கள் சிறுவர்களை ஆதரிக்கும் பணிகளை ஏற்றுக்கொள்ள அவர்களின் இருதயங்களை பக்குவப்படுத்தும். Through Christ our Lord we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. Amen.